இந்த மருந்துக்கு அப்புறம் பருத்தி வந்து நல்லா இருக்குங்க. வெயிட்டேஜ் கூடுது. பருத்தி வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஏபிகேஸ் ஆர்கானிக் இது பார்த்தேன். அந்த மருந்து அபிமன்யு அந்த மருந்து வாங்கி அடிங்கன்னு சொன்னாங்க. நான் கெமிக்கல் ஏற்கனவே ஒரு ட்ரிப் அடித்தாங்க. அதில் வந்து சரியாக இல்லை, அப்புறம் இதாகலை. அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஏபிகேஸ் ஆர்கானிக்கை பார்த்து அடித்தேன். இல்லை சேஞ்சு இந்த நம்ம செடிகளை பார்த்தாலே தெரியுது. இந்த செடிக்கு இந்த செடிக்கு வித்தியாசம். மற்ற செடிகள் வந்து ஓஞ்சி போச்சு, அதெல்லாம் இதாகிடுச்சு. நம்ம செடி தான் வந்து பச்சை பசேன்னு காய்கள் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பூவெலாம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 200 எம்எல் ஒரு டேங்க்கு 12 லிட்ரு. அது வந்து அது எல்லாம் சேர்த்து இப்போ நமக்கு 6 குண்டால் வந்திருக்கு. இன்னும் நமக்கு 120 நாள் டயம் இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் பாலாஜி. நான் விருதுநகர் மாவட்டம் முத்துராமலிங்கபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து என்னோடய பிஸ்னஸ்ஸு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு மற்றும் கேபிள் டிவி பிஸ்னஸ்ஸு. அது போக வந்து நிலம் கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து இங்கே இந்த ஏரியாவில் வந்து பருத்தி, சோளம், உளுந்து, சூரியகாந்தி, பருப்பு வகைகள் இதெல்லாம் விதைக்கிறாங்க. என்னோடய இது விவசாய நிலம் வந்து ஒரு அரை ஏக்கர் இருக்குது. அது போக ஒரு 1/4 ஏக்கர் இருந்தது. பருத்தி செடி போட்டிருக்கோம். இந்த பருத்தி வந்து 240 நாள் ஆயுள் காலம். இப்போ வந்து 120 நாள் ஆகுது. விதைச்சது புரட்டாசி கடைசி 3வது சனியில் விதைச்சது. அது வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. அப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஏபிகேஸ் ஆர்கானிக் இது பார்த்தேன். அந்த மருந்து அபிமன்யு அந்த மருந்து வாங்கி அடிங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கி ஈரப்பதம் இருக்கும்போது அடித்தேன். வேருக்கு அடிச்சிருக்கு. இப்போ அடித்து ஒரு மாதம் இருக்கும். 2வது வந்து அதுக்கு அடுத்து வந்து ஆர்பிஎக்ஸ் அடிச்சிருக்கு. அது வந்து வளர்ச்சிக்கு, தண்டு வளர்ச்சி இந்த மாதிரி இதுகளுக்கு. அது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயில் 200 எம்எல் கலந்து பாதி கலந்து, தண்ணி இல்லை வானம் பார்த்த பூமினால் நாங்கள் வந்து வேருக்கு அடித்தோம். அதனால் வந்து அது இன்னும் வளர்ச்சி நல்லா இருக்குது. பூ வந்து காய் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. 90 நாளில் நாங்கள் இந்த FL 77 அடிக்க சொன்னாங்க. அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்குது. பருத்தி இப்போ நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் பருத்தி வர்ற மாதிரி இருக்குது. காய்கட்டி அதிகமாக இருக்குது. காய்கள் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பூவெலாம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 200 எம்எல் ஒரு டேங்க்கு 12 லிட்ரு 200 எம்எல் அடித்தா, அதோட வேப்பெண்ணெயை கொஞ்சம் 100 எம்எல் கலந்து அடித்தா நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. பூவுகள் நிறையா இருக்குது. இதனால் நல்ல பலன் வருது. அதனால் இதை வாங்கி எல்லோரும் பயன்படுத்தணும். போர்ஷன் வந்து பூ கட்டாமல் தான் இருந்தது. இப்போ வந்து காய் அதிகமாக, இப்போ பருத்தியும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. நான் கெமிக்கல் ஏற்கனவே ஒரு ட்ரிப் அடித்தாங்க. அதில் வந்து சரியாக இல்லை, அப்புறம் இதாகலை. அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஏபிகேஸ் ஆர்கானிக்கை பார்த்து அடித்தேன். இல்லை சேஞ்சு இந்த நம்ம செடிகளை பார்த்தாலே தெரியுது. இந்த செடிக்கு இந்த செடிக்கு வித்தியாசம். மற்ற செடிகள் வந்து ஓஞ்சி போச்சு, அதெல்லாம் இதாகிடுச்சு. நம்ம செடி தான் வந்து பச்சை பசேன்னு. இந்த மருந்துக்கு அப்புறம் பருத்தி வந்து நல்லா இருக்குங்க. வெயிட்டேஜ் கூடுது. பருத்தி வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நாங்கள் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க எடுப்போம். எடுத்தால் ஒரு குண்டால் போடுவோம். மொத்தமாக போட்டால் இப்போ இன்னொரு அரை ஏக்கர். அதுக்கு இந்த ஏபிகேஸ் இதுதான் ஆர்கானிக் தான் அடிச்சிருக்கோம். அது வந்து அது எல்லாம் சேர்த்து இப்போ நமக்கு 6 குண்டால் வந்திருக்கு. இன்னும் நமக்கு 120 நாள் டயம் இருக்குது. அது போக இன்னும் எப்படி எடுக்கலாம்னு பார்க்குறோம். இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் ஏபிகேஸ் ஆர்கானிக் நல்லாயிருக்கு.